ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இன்றைக்கி கம்பைநல்லூருக்கு போகிறோங்க. போயிட்டு நாங்கள் அதுக்கு முன்னாடியே ஃபோட்டோ எடுக்கலாம். எங்கள் மாமா 15 நாள் கழிச்சு இன்றைக்கி தான் வந்தாங்க. ஃபோட்டோ எடுக்கலான்னு நான் இது பண்ணால் அது வீடியோவில் போயிடுச்சு. அதை நான் வீடியோ எடுத்து போட்டுட்டேன். நாங்கள் இன்றைக்கி எந்தெந்த கடைக்கு போகிறோங்க, என்னென்ன பண்ணுறேங்கன்னு எல்லா வீடியோவும் அப்லோட் இந்த வீடியோவில் கண்டினியூஸாக இந்த வீடியோவில் வரும். பாருங்கள். நாங்கள் எங்கள் ஊரில் இல்லாத கடையே இல்லை. இப்போ துணி நெய்யிற கடை கூட எங்கள் ஊரில் வந்துச்சு. பால் கடை, அதுக்கப்புறம் மளிகை கடை 3 இருக்குது, மாவாட்டுற கடை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் ஊர் போகும்போது செம்மையாக இருக்கும். போகிறோம். எங்கள் ஊரில் இல்லாத கடையே இல்லை. ஆனால் இங்கே அதிக ரேட் வச்சு விற்கிறாங்க. அதனால் நாங்கள் கம்பைநல்லூருக்கு போனாங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு கம்மி விலையில் கிடைக்கும். அது செம்மையாக இருக்கும். பூரா எங்கள் வீடு ரோடு மேலே இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும் இந்த ஊரெல்லாம். யார் யாருக்கு பைக் ரைடு போகிறது, டிவிஎஸ் ரைடு போகிறது எல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் தெரிஞ்சுக்கிறேன் யார் யாருக்கு பைக் ரைடு பிடிக்கும்னு. நாங்கள் பட்டைப்பட்டி வந்துட்டுங்க. இங்கேயும் எல்லாம் ஸ்டீல் இது பண்ணுறது, இந்த சைடு இந்த பாட்டிலெல்லாம் பெருக்கிட்டு விற்கிற கடை. அதுக்கப்புறம் இங்கே இந்தியன் பெட்ரோல் பேங்க்கும் ஈசார் பெட்ரோல் பேங்க்கும் இருக்கும். நாங்கள் இதில் போட மாட்டோங்க. இதில் வாட்டர் கலக்கிறாங்கன்னு இந்த சைடு ஒரு பெட்ரோல் பேங்க் இருக்கும், ஈசார். நாங்கள் இங்கே தான் போடுவோங்க. இங்கே போட்டால் எங்கள் வண்டிக்கு ஒரு வாரம் ஃபுல்லாக வரும் பெட்ரோலு. இங்கே போட்டு அதுக்கப்புறம் இங்கே எங்கள் ஊருக்கார ஒருத்தர் அந்த புளிய மரத்தடியில் சுகர் கேன் ஜூஸ் வச்சுருக்காங்க. நாங்கள் அங்கே குளித்தா அவங்க எங்களுக்கு கம்மி பண்ணி தருவாங்க. 15 ரூபா ஜூஸ்னால் எங்களுக்கு 10 ரூபாய்க்கு போட்டு தருவாங்க, ஒரே ஊருன்றதுனால. அதுக்கப்புறம் நாங்கள் ஜாலியாக பேசினே போனோங்க. அதெல்லாம் ஆட் பண்ணல. எங்கள் மாமா ஜாலியாக பேசினுச்சு. சரி, வர்ற வழியில் பூரா சந்தை நாள். இன்றைக்கி பலாப்பழக்கடை, இங்கேயும் கடை, ஒரு மல்லிகை கடை, சுகர் கேன் ஜூஸ் இருக்கும். இங்கே நல்லா இருக்காது. இந்த சைடு பாய்ஸ் ஸ்கூல் இருக்கும். பாய்ஸ் ஸ்கூல் பக்கமே சில்லி சிக்கனு, ஆட்டுக்கால் சூப்பு, கோழி சூப்பு, நண்டு சூப்பு, எல்லா சூப்பும் இருக்கும். இங்கே சூப் குடித்தா சளி சரியாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் துணி கடைக்கு போகிறோம். எந்த துணி கடைன்னு பார்த்திங்கன்னா, எங்கள் மோஸ்ட்லி ஃபேவரட் கடைனா செந்தில்குமார் தான். அந்த கடைக்கு போய் துணி எடுத்துன்னு வந்தாங்கன்னா ஒரு துணி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது நான் 10th படிக்கும் போது எடுத்தது. அந்த ஃப்ராகு என்கிட்ட எப்போ வரையும் இருக்குது. எனக்கு இப்போ 20 வயசு ஆகுது. இப்போ வரையும் இருக்குது. கரெக்டாக சரி போகுது. எங்கேயும் கிளியவே இல்லை. இங்கே தான் செந்தில்குமார் டெக்டைல்ஸு. இங்கே நாங்கள் எங்கள் மாமாவுக்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அங்கே கொஞ்சம் மிரர் இருந்துச்சு. அந்த மிரரில் நான் கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த கடைக்கு நேதாஜி மிக்சி கடைக்கு நாங்கள் போயிட்டுங்க. அங்கே இது ரெடி பண்ணுறதுக்கு, கேஸ் ரெடி பண்ணுறதுக்கு போயிருந்தோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அங்கே நான் இங்கே நினச்சிக்கினா எங்கள் மாமா உள்ளே போய் கேஸ் ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இதுக்கு வாட்ச் கடைக்கு போனோங்க. எங்கள் மாமா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஒரு வாட்ச் வாங்கியிருந்தாங்க. அந்த வாட்ச் இது பண்ணுறதுக்கு தான் அவங்க ஃப்ரெண்டு, அவங்க கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் டைம்ஸ் வெல்லம் என்னமோ அந்த கடை பேர். எனக்கு ஒழுங்காக அது வரல வாயிலே. இங்கே இல்லாத வாட்சே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். பூரா இந்த வில்லேஜில், சிட்டி சைட்லலாம் இதோட மாடலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வில்லேஜில் இவ்வளோ அழகாக எவ்வளோ வாட்ச் கலெக்ஷன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் சூப்பராக இருக்குது. எல்லாம் போய் ஒரு கடைக்கு போய்ட்டு எல்லாமே வாங்கணும்னு எனக்கெல்லாம் தோணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எங்கள் மாமா இது பண்ண அந்த வாட்ச் இதாகிடுச்சு, வாட்சே போயிடுச்சு. இது ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் புதுசே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நாங்கள் பழக்கடைக்கு பழமெல்லாம் வாங்கிக்கின்னு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு போகிற வழியில் நான் சொன்னேன்ல என் ஃபேவரட்
சிக்கன் ரைஸுன்னு அந்த கடைக்கு தான் போகிறேங்க. அந்த கடைக்கு அந்த அண்ணாவும் அக்காவும் ரொம்ப ஸ்வீட். அவங்க பையன் நாங்கள் போனால் பேசவெல்லாம் மாட்டான். நாங்கள் போகிறேன்னு தெரிஞ்சாலே தண்ணி கொண்டு வந்து வச்சுருவான், இலை போட்டுருவான். நாங்கள் மோஸ்ட்லி பார்சல் வாங்கி தான் போவோம் உங்கள் வீட்டுக்கு. ஏன்னா அக்கா வீட்டு பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்க, அவங்க நாங்களாம் ஷேர் பண்ணி சாப்பிட்றதுக்கு. அவன் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட்டை விட வேல்